இப்போ அப்படி என்ன போயிடுச்சுட்டு எல்லாரும் கொடைக்கானல் டூர் போயிட்டு இருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சும்மாறா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம். அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் கொடைக்கானல் டூர் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ். டங்கு ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு குரூப் என்னன்னா கொடைக்கானல் டூர் போயிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு குரூப் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குணா படத்தை ரீவிசிட் பண்றாங்க. சரி நம்மளும் நம்ம பாய்ஸ் கூட கொடைக்கானல் பிளான் போடலாம். அப்படியே குணா கேவுக்கு போயிட்டு மனிதர் ஒன்றுத்துக்கு கொள்ளைது மனிதர் காதல் அல்லன்ட்டு கத்திட்டு வரலான்னு பிளான் போட்டேன். போறதுக்கு முன்னாடி ஜிபேல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 5 ரூபாய். அதனால பிளான் ஏவை டிஸ்போஸ் பண்ணிட்டு பிளான் பி குணா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குணா படத்துக்கும் மஞ்சள் வாய்ஸ் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சல் கனெக்டே இருக்குது. அது என்னன்னா, அதாவது மஞ்சுமல் வாய்ஸில் அந்த குகைக்குள்ளே நிறைய குழி இருக்குது, அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு குணா படத்துலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. குணா படத்தில் குணாவையும் அபிராமியும் பார்க்குறதுக்கு குகைக்குள்ளே ரோசி வருவாங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ரோசி ஒரு இடத்துல ஸ்லிப் ஆவாங்க. அப்போ குணா ரோசியை கரெக்டாக கேட்ச் பண்ணி பார்த்து இங்கே பெரிய பள்ளம் இருக்குதுன்னு சொல்லுவார். பெரிய பள்ளம். ஸோ குணாவுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த குகைக்குள்ளே நிறைய பள்ளம் இருக்குதுன்ட்டு. அதில் ஒன் ஆஃப் த குழியில் தான் நம்ம மஞ்சமல் பாய்ஸோட சுபாஷ் விழுந்துருக்கிறாரு. இதில் என்ன இப்போ யூனிவர்சல் கனெக்ட்னா, அன்றைக்கி ரோசி விழுந்துருக்க வேண்டிய குழியில் தான் சுபாஷ் லேட்டராக விழுந்துருக்காரு. அதாவது அந்த குழி தான் இந்த குழி. குணா ரோசி அந்த குழியில் உழுறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிட்டு இருப்பாரு. சுபாஷ் அவர் ஃப்ரெண்டு குட்டனை விழுந்ததுக்கு அப்புறமா காப்பாற்றிருப்பாரு. படம் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா, ஐயோ குணா படமா, அது கல்ட்டு கிளாசிக்கு படம், அப்போ புரியல இப்போ புரியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக படத்தை சின்ன வயசில் பார்த்தது, சரி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணலாம். படத்தில் என்ன இருக்கு போகுது, படம் பூரா அபிராமின்னு கத்திட்டு போறாரு கமலே. சரி ரோஸ்ட் பண்ணலான்ட்டு படத்தை ரீவிசிட் பண்ணேன். இப்போ குணா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குணா படம் ஒரு கல்ட்டு கிளாசிக்னு. சும்மாலாம் சொல்ல. இப்போ அந்த லியோ படத்தில் நம்ம எவ்வளோ டிகோட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் குணா படத்தில் அவ்வளோ மேட்ரு இருக்குது டிகோட் பண்ணுறதுக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. படத்தோட டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா குணான்னு டைட்டில் போட்டு அடியில் திரிசூலத்தை வச்சு அண்டர்லைன் பண்ணியிருப்பார் டேரக்டர். அந்த திரிசூலம் எதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கையில் இருக்கிற திரிசூலத்தை ரெஃபர் பண்ணுது. ஸோ குணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைப்படி சிவன், அதனால தான் குணா கீழே திரிசூலம் இருக்குது. குணா தான் சிவன்ட்டு படத்தில் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. ஏன் ஒரு இடத்துல சிவனாவே கமலை காட்டியிருப்பாங்க. அப்புறம் படத்தோட இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சின்ன திரிசூலத்தை வச்சு குணா ஒரு திருடனை குத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா திரிசூலம் மாதிரி ஒரு கட்டையை வச்சுருந்தா ஃபைட் போட்டுன்னு இருப்பார் குணா. ஸோ இதெல்லாம் இன்டெரக்டாக அப்பயே அந்த காலத்துலேயே கமல் சார் ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்தில் ரெஃபரன்ஸ்லாம் வைப்பாங்களான்ட்டு நமக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் ஆண்டவர் இதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் கடவுள்ன்ட்டு நிறைய இடத்துல படம் பூரா சொல்லியிருப்பாரு. கண்மணி அன்போடு காதலன் பாட்டில் பார்த்தீங்கன்னா அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமான்னு இருப்பாரு. அதே மாதிரி சிவகாமியை சிவனில் நீயும் பாதி அப்படின்னு பாடியிருப்பாரு. அதாவது சிவன்ல பாதி தானே சக்தி அப்படிங்கிறப்பல நான் சிவன் நீ பார்வதின்ட்டு சொல்லியிருப்பாப்ல. சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. அது மாத்திரம் இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ்ல அபிராமியை தூக்கிட்டு இது அபிராமி நான் சாமின்ட்டு சிவன் மாதிரி போஸ் கொடுப்பாரு. இது அபிராமி நான் சாமி. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குணா சிவன் போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி படத்தை முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா குணா சிவனோட போஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை முடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பௌர்ணமி நிலாவை காட்டுவாங்க. அந்த நிலா தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமாக இருக்கும். அதே மாதிரி படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலாவை காட்டி படத்தை முடிப்பாங்க. ஸோ ஒரு பௌர்ணமிக்குள்ளே நடக்கிற ஒரு தெய்வீக காதல் மாதிரி படத்தை காட்டியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யாருமே நோட் பண்ணிடவே மாட்டாங்களே. ஆனாலுமே ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கா இருப்பாருங்க. அதுதான் நம்மள ஆண்டவர். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ட்ரெண்டை வந்து ஆண்டவர் அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது மஞ்சுமல் வாய்ஸில் கண்மணி அன்போடுங்கிற விண்டேஜ் சாங்கை யூஸ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம குணா படத்தை ரீவாச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த விண்டேஜ் சாங்லாம் வைக்கிற ட்ரெண்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதை ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம லோக்கினன் தான். ஆனால் ஆண்டவர் அதை அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த படத்துக்கு வந்து படத்தில் வச்சிருக்காரு. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் அபிராமி பாட்டு வந்திருக்கு. அதே மாதிரி குணா படத்துக்கு வரத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு சந்திரபாபு பாட்டு எடுத்து படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரு. குணாக்கும் அபிராமிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ணுவார். அப்போ இந்த விண்டேஜ் சாங்கை படத்தில் வச்சிருப்பாரு.
மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை கூடிடும் கல்யாணம் கல்யாணம். இப்போ கமல் சார் எப்படி சினிமா இன்டெலிஜென்ட்டோ அது மாதிரி 60 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு ஒரு கட்டத்தில் சந்திரபாபு பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பண்ணிட்டு இருந்தாரு. இது எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரே பார்த்தீங்கன்னா சந்திரபாபு தான். அந்த சந்திரபாபுவை பார்த்து தான் இவரு சந்திரபாபுன்னு பேர் வச்சாங்களாம். சந்திரபாபுவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்மையாக வாழ்ந்த மனுஷன் கட்சியில் குடிச்சே செத்து போயிருப்பாரு. அதாவது கமல் சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி விண்டேஜ் சாங்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதை தான் சொல்ல வந்தேன், அதை விட்டு வேற ஏதோ பேசின்னு இருக்கேன். ஸோ லோகே முன்னாடியே விண்டேஜ் சாங்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஆண்டவர். அப்புறம் அந்த கல்யாணம் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அதில் மனநிலையில் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அதே மாதிரி குணாவும் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களாம் மனநிலை பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. 90s கிட்ஸ் ஆன நாளெலாம் கல்யாணம் ஆகாமல் மனநிலை பாதிக்கப்பட போகிறோம் போல. அதுக்கப்புறம் குணாவும் அபிராமியும் கடவுளுங்கிறத காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குணா அபிராமியை கடத்திட்டு வந்து ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலில் அபிராமியை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது 2 பேரும் வசிக்கிற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். ஸோ தே போத் ஆர் காட் அண்ட் காடஸ். ஆனால் அதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒரு சர்ச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு சூப்பரான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் மனிதர் உணர்ந்துக்கொள்ளது மனித காதல் அல்லன்ட்டு கோகோக்குள்ளே இருந்து சுபாஷையும் குட்டனையும் எழுகும்போது கரெக்டாக சுபாஷ் வெளியே வரும்போது இந்த லைன் வரும். அதாவது கோகோக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது இந்த லைன் வரும். அப்படியே குணா படத்தில் பார்த்தீங்கன்னா குணா படத்தில் கிளைமேக்ஸில் குணாவும் அபிராமியும் மலையிலேருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி குணா இந்த லைனை சொல்லிட்டு குதிச்சிருப்பாரு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஸோ இதில் நான் கண்டுபிடிச்ச கோயின்சிடன்ஸ் என்னன்னா, மலை உள்ளேருந்து வெளியே வரதா இருந்தாலும் சரி, மலைக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, இந்த லைன் தான் யூஸ் ஆயிருது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? மஞ்சுமல் பாய்ஸில் 2000s யூஸ் பண்ணல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செம்மையாக காட்டியிருப்பாங்க. அந்த கேங்கில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் போட்டுன்னு இருப்பார். இந்த மாதிரி பெல்ட் நானும் போட்டிருக்கேன். 2000s பார்த்தீங்கன்னா பசங்களாம் இந்த மாதிரி பெல்ட்டை தான் போட்டுன்னு தொங்க விட்டுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த பெல்ட் மட்டுமா அஞ்சான் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த $1 கழுத்தில் போட்டுனே வாயில் பல்லு குத்துற குச்சி வச்சுன்னு பேங் பேங் பேங்னு சுற்றிருந்தேன். அதுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மங்காத்தா செயின் கேள்விப்பட்டுக்கிறீங்களா, அதை போட்டு சுற்றிருந்தேன். அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? சரி டாபிக் டைவர்ட் ஆகாம மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி பேசுகிறேன். மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா சுபாஷ் கோகுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது புஷ்குன்னு உள்ளே போயிடுவார். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையா. ஒரு குழி இருக்குது, அந்த குழியை 4 பேர் தாண்டினதுக்கு அப்புறமா சுபாஷ் தாண்டிருக்காரு. தாண்டும் போது வழிக்கு உள்ளே போயிட்டாரு. ஸோ படத்தில் பார்த்த மாதிரி டமான்லாம் உள்ள போல அந்த குழியை சுபாஷ் தாண்டும் போது உள்ளே விட்டாரு. அதுக்கப்புறம் தான் கயிறு போட்டு உள்ளே வந்து குட்டுன்னு காப்பாற்றிருக்காரு. சரி, குணா படம் எது இப்போ கல்ட்டு கிளாசிக்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா மாசா ஸ்டைலாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அது எல்லாத்தையும் உடச்சி குணா படத்தில் ஹீரோ வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக நல்ல கேரக்டராக காட்டியிருப்பாங்க. ஆனால் குணாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோட அம்மா ஒரு தப்பான இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஒரு தவறான தொழில் செஞ்சுட்டு இருக்க ஹீரோட அம்மாவை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் புதுசு தான். இது எனக்கு, இது உனக்கு. இது மட்டும் இல்லை, ஆண்டவர் ட்ரை பண்ணாத விஷயமே கிடையாது. அந்த அளவு தமிழ் சினிமாவில் அவ்வளோ புதுசான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு. உதாரணத்துக்கு நான் சின்ன வயசில் ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவை சண்முகி படத்தில் கிளைமேக்ஸில் மீனா கிட்ட உண்மையை சொல்லும் போது கிளைமேக்ஸில் நான் அவை சண்முகி இல்லை, நான் உன் புருஷன் அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி விஷயத்தை கலைப்பாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தா அவரோட விக்க கழட்டி நான் ஆயா இல்லை ஆம்பளை அப்படின்னு காட்டியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆச்சே, அதெல்லாம் சாதாரணமான ஹீரோ பண்ணுறது. நான் ஆண்டவர் தான்ட்டு ஜாகிட்டை ஊத்து காட்டுவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப புதுசா பண்றவருன்னு சொல்ல வரேன். அதனால தான் இன்னி வரையும் ஆண்டவரா இருக்காரு. சும்மாறா இப்பெல்லாம் வீடியோவே சரியா போடுறது இல்ல. 2 மாசத்துக்கு அப்புறமா வீடியோ போற மாதிரி ஆகி போயிடுச்சு. பேசாம சேனலோட பேரை மாத்தி வச்சா சென்டிமெண்டா ஒர்க் ஆகும்ல, அதனால சேனலோட பேரை மாத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பேர்னா டே சும்மா இருளு. நீங்க வேணா பாருங்க, ஆர்சிபி இந்த வாட்டி பெங்களூர்லன்னு ஊ போட்டு கப்படிக்க போறாங்க. வேற ஒருத்தர் ஆட்டோ கரெக்ட் திருப்பி ஆட்டோ எப்படி போடு போட இல்ல என்னமா போச்சு நீ சொல்ற எப்படி போடும்.